இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பிப்ரவரி மாதம், இந்த மாதத்திலே ஒரு புனிதையை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி நம்மை ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். எப்படி தெரியும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று? எப்படி ஆண்டவர் எப்படி நம்மக்கிட்ட வந்து பேசுவார்? டைரெக்டாக வந்து நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர் வந்து பேசுவாரா? இல்லை. அப்புறம் இறை வார்த்தையிலே பேசுவார். பைபிளில் பார்க்கும் பொழுது நமக்கு ரெண்டு நபர்களை பார்ப்போம். ஒன்று பழைய ஏற்பாடில் விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம். அவர்கிட்ட கடவுள் எப்படி பேசினார், அவரை எப்படி கடவுள் அழைத்தார்? எப்படி? 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அபிரகாத்தை அழைக்கிறது நம்ம பார்ப்போம். ஆனால் எப்படி அழைக்கிறாரு? ஆண்டவர் டைரெக்டாக அபிரகாத்துக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்களா? தூய ஆவியார் வந்து ஆவியால் பேசுகிறாங்க. எப்படி? மனசிலே பேசுகிறாங்க, அல்லனால் கனவிலே பேசுகிறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் அங்கே இல்லை, ஒரு பேஸ் இல்லை. அதுக்கப்புறம் அபிரகாத்தோட வாழ்க்கையை பார்க்கணும். பின்னாடி 3-4 வாட்டி கடவுள் வராங்க. எங்கேயும் சொல்லலை, கடவுள் அபிரகாத்துக்கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுனாங்க. புதிய ஏற்பாடில் வரும்பொழுதும் அங்கே ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க. யார்? மத்தேயு நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம், 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். யார்? அன்னை மரியாள். அப்புறம் சூசியப்பர்கிட்ட கடவுள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஆண்டவர் இல்லை, மரியாவே மனைவியா ஏற்றுக்கொள். அதுக்கப்புறம் குழந்தையும் மரியாவையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. அதுக்கப்புறம் எகிப்து போனதுக்கு பிறகு அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு சொல்கிறாங்க. வந்துட்டு நஸ்ரத்திலே போய் வாழ்றதுக்கு சொல்கிறாங்க. எப்படி பேசியிருந்திருக்கும்? கனவிலே பேசியிருக்கிறோம். அதுதான் அங்கேயே சொல்கிறாங்க. ஆண்டவர் கடவுளே கனவிலே யோசேப்புக்கிட்ட பேசியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து கனவிலே பேசினால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்றைக்கி நைட்டில் அல்ல நாளைக்கு, இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நீங்கள் ஜெபத்தில் இருக்குது, நாளைக்கு வீட்டில் போகிறேன், தூங்கிட்டு இருக்காங்க. கணத்தில் வந்து கடவுள் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் விஷயங்கள் நடக்க போகுது. நம்புவீங்களா? எப்படி தெரியும் அது கடவுளா சாத்தான என்று? அது பேசுறது கடவுள் வந்து எப்படி புரியும் நம்மளுக்கு? அதுதான் கடவுள் அதுக்கு ஆசீர்வாதம் தரணும். கடவுள் ஒரு காட்சி அல்ல, ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருப നമ്മുടെ வாழ்க்கையில் தரணும். கடவுள் கூட ஒரு உறவு நமக்கு இருக்கணும். அதனால் இந்த ஒரு மாதத்தில் பார்க்க போகிறது புனிதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த புனிதையுடைய அந்த விழா இந்த மாதம் அல்ல, ஆனால் இந்த மாதத்துமாய் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த மாதத்திலே முக்கியமான விழாக்கள் எல்லாம் ஜான் பிரிட்டோ, அப்புறம் செயின்ட் ஆகதா. ஓகே, அது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் வரப்போகின்றது February 11 என்ன ஃபீஸ்ட் இருக்குது? லூர்து மாதா ஃபீஸ்ட்டு. லூர்து மாதா எதுக்கு? இது என்ன ஒரு குணத்துக்காக? நோயாளிகளுக்காக ஒரு குணம் கொடுக்குற ஒரு ஃபீஸ்ட்டு. அந்த ஒரு ஃபீஸ்ட்டுமாய் ஆக ஒரு கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு புனிதையை பற்றி தான் பேச போகிறோம். யார் யாரை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் புனித பெர்னதேத். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இந்த லூர்தில் அந்த ஃபீஸ்ட்டுமாய் க்ளோஸாக இருக்கிற புனித. அதனால தான் அந்த இது புனிதையை பற்றி நம்ம இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்க போகிறோம். பெர்னதேத் எங்கே பிறந்தார்? அல்ல, அந்த பிறந்த இடம் லூர்தில் தான் பிறந்தார். அதனால தான் லூர்தில் அந்த காட்சி கொடுத்தாரு. லூர்தில் புனித பெர்னதேத் பிறந்தார். 1844 பிறந்தார். அவருடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு? அல்ல காசுள்ள குடும்பமா இல்லை ஏழையான குடும்பமா? ஏழையான குடும்பம்தான். அதில் ஒரு மூத்த ஒரு பிள்ளையாக பெர்னதேத் பிறந்தார். பிறந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பெர்னதேத்தாவுக்கு பிறகு 7 மக்கள் கூட அந்த குடும்பத்தில் பிறந்தார். அதனால் அந்த குடும்பத்தில் ஏழையான குடும்பம் அப்படியானதுனால என்ன நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த அப்பாவோட வேலை ஒரு மில்லு நடத்திட்டு வர்றது தான்.
இந்த மாவெல்லாம் பொடிக்கிற ஒரு மில்லு. அதனால் அங்கிருந்து அவங்களுக்கு தேவையான அவங்களோட வாழ்க்கைக்கு, அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வருமானம் இல்லை. அதனால் அப்போ அந்த வேலை விட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க. அம்மா இன்னொரு வீட்டில் வேலை செய்ய போகிறாங்க. அப்படி போகும்பொழுது வீட்டில் தனக்கு கீழே இருக்கிற எல்லா அந்த சகோதரங்களையும் பார்க்குற வேலை பிறந்ததுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவருடைய வாழ்க்கை பார்த்தாலே சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு எழுத படிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி ஒரு எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் தெரியாததான் பிறந்தது வாழ்ந்து வந்தார். ஆனாலும் அப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்திலே எல்லாருக்குமே ஜெபம் தெரியும். ஜெபம் சொல்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றாக ஜெபிக்கிறதுக்கு தெரியும். அதுதான் அந்த பெற்றோர்களுடைய ஒரு வல்லமை அல்லது கிருபைன்னு சொல்லலாம். அந்த பெற்றோர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க எப்படி குடும்ப ஜெபம் அல்ல தனியாக ஜெபிக்கணும், ஜெபமால சொல்லணும் என்று அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசில் இந்த பெர்னதித்தாவோட வேலையெல்லாம் பார்த்தாலும் ஆடு மேய்க்கின வேலை தான். ஆடை கூட்டிகிட்டு போய் மேய்க்கிறாங்க. அங்கே போகும்போது பெர்னதித்தாக்கு இருந்த ஒரு கிருபா அல்ல ஒரு தன்னுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு திறமைன்னு சொல்ல முடியாத ஒரு கிருபை இருந்தாங்க. போகிற இடத்துல எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு எங்கே போனாலும் அங்கே இந்த கல்களெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மரச்சில்லைகளை வைத்து பூக்களை வைத்து அங்கே ஜெபிக்கிற ஒரு பழக்கம் பெர்னதித்தாக்கு இருந்துச்சு. அதனால தான் ஆடை கூட்டிகிட்டு போகும்பொழுது பெரிய காற்று அதனால இடி முழக்கம் அதெல்லாம் வரும்பொழுது அங்கிருந்து பயப்படலை. அதுக்கு பதிலாக சிலுவை அடையாளம் போட்டு அங்கே ஜெபிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆடுகளை கூட்டிகிட்டு வந்தார். அப்படி தான் பார்ப்பாங்க அவளோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் 14 வயதில் புது நன்மை எடுக்கிறதுக்கு போகும்பொழுது எல்லா ஜெபங்களும் மனப்பாடமாக்குறதுக்கு வந்ததுக்கு முடியலை. போன பிறகு அந்த அந்த ஜெபம் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்த மூதாட்டி சொல்லுவாங்க, நீ ஒரு முட்டாள், நீ உயிரவே மாட்டாய். அப்படி நம்மக்கிட்ட சொல்ல எப்படி இருக்கும்? என்ன ரிப்ளை வரும்? கோபம் வரும். அதனால் திருப்பி 2-3 வாரத்தை நம்மளோட வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் பெர்னதித்தாவோட வாழ்க்கை அதுக்கு சொன்ன பதில் இப்படி தான் இருக்கும். அம்மா, நான் எப்பொழுதும் கீழ்ப்படுதல் உள்ளவளாகும், இறைவன் மீதும் அன்னை மரியாள் மீதும் அன்பு கொண்டுள்ளவளாய் இருப்பேன் என்ற தாழ்ச்சியோட அந்த ஒரு இகழ்ந்து பேசும் பொழுதும் ஒரு பதில் சொல்கிறதுக்கு பெர்னதித்தாவுக்கு ஒரு கழிவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவளோட வாழ்க்கையில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன நடக்குது? அன்னை மரியாள் காட்சி கொடுக்குறாங்க. அது இந்த 1858 பிப்ரவரி 15 தான் இது ஆரம்பிக்கிறது. இந்த காட்சி இந்த தொடர நிறைய காட்சிகள் அன்னை மரியாள் பெர்னதித்தாவுக்கு கொடுக்குறாங்க. அதில் முதல் காட்சி அந்த ஒரு குளிர்காலத்தில் அவருடைய அப்பா நோயால் துன்புறப்பட்டிருக்கும் பொழுது வீட்டில் இந்த சூடு பண்ணுறதுக்கு தீ கூட்டுவாங்க. அதுக்கு தீ கூட்டுறதுக்கு வீட்டில் விறகு இல்லை. அதனால் விறகு தேடி வெளியில் போவாங்க. வெளியில் போகும்பொழுது பெர்னதித்தா, அவருடைய தங்கை மேரி, அப்புறம் அடுத்த பக்கத்து வீட்டில் ஜெயின், இங்கே 3 பேர் தான் போகிறாங்க. போய் இவருக்கு குகைக்கு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகும்பொழுது ஒரு சிற்றோடு இருக்குது. அந்த சிற்றோடு தாண்டுறதுக்கு பெர்னதித்தாக்கு மற்றும் முடியலை. அவங்க 2 தாண்டி போய் தேடிட்டு இருக்காங்க விறகு. அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு காற்று வீசுறது. காற்று வீசி குகைக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு வெண்ணிற ஆடை அணைந்த ஒரு பெண், எதுவும் பேசலை. அந்த பெண்ணு கையில் ஒரு ஜெபமாலை இருக்குது. அந்த ஜெபமாலையில் ஒரு சிலுவை போடுறாங்க. அப்போ பெர்னதித்தாயும் தன்னுடைய ஜெபமாலை எடுத்து சிலுவை போட்டு மண்டை போட்டு வணங்கி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு பிறகு எதுவுமே பேசலை. அந்த காட்சி அப்படியே போயிடுச்சு, மறைந்துட்டாங்க. அந்த பொண்ணு அந்த வெண்ணிற ஆடை போட்டு அந்த பொண்ணு மறைந்து போனார். அப்போது அதுக்கப்புறம் பெர்னதித்தாக்கு அந்த சிற்றோட தாண்டி போகிறதுக்கு விறகு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் திருப்பி போகிறாங்க. ஆனால் பெர்னதித்தாக்கு டவுட் இருக்குது. நான் பார்த்தது யாருன்னு தெரியல. அது ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அது கடவுளிடம் இருந்தா இல்லை சாத்தானிடம் இருந்தான்னு அவளுக்கும் டவுட்டு. எங்கிருந்து வந்துச்சு இந்த ஒரு பொண்ணு? அதனால ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால 2வது நாள் போகும்பொழுது பெர்னதித்தா தன்னோட தோழியர்களுடைய அந்த இடத்துக்கு ஜெபிக்க போகும்பொழுது போகிற வழியில் தான் சர்ச்சு பங்கு கோயில் எடுக்கிறாங்க. பங்கு கோயிலில் தீர்த்தம் எடுக்கிறாங்க. ஏன் தீர்த்தம் எடுக்கணும்? சாத்தானானா தீர்த்தம் தள்ளித்தால்
போய்விடும், ஓடிவிடும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தனால தீர்த்தம் எடுத்துட்டு போகிறாங்க. போய் அந்த குகைக்கு முன்னாடி போய் உட்காந்து முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்து முதல் 10 மணி ஜெபமாலை முடிக்கும் பொழுது மாதா அந்த அந்த அண்ணே வந்து அந்த ஒரு காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்கும் பொழுது மனதை முதல்ல செஞ்ச விஷயம், ஆமாம், தீர்த்தம் கையில் எடுத்து தளிக்கிறாங்க. அப்படி என்ன, இந்த கடவுளிடமிருந்து இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு அண்ணன் வந்துருந்துச்சுனால் தீர்த்தம் தளிக்கும் பொழுது பக்கத்திலே வரும், அல்ல என்றால் போய்விடும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தனால தீர்த்தம் எடுத்து தளிக்கிறாங்க. தளிக்கும் பொழுது தான் அந்த அன்னை பக்கத்தில் வராங்க. ஆனாலும் அங்கே வேறு எதுவும் பேசும் ஒன்றுமே இல்லை. வராங்க, சிரிக்கிறாங்க, மறைந்து போனார். அவ்வளோதான். அங்கே வேறு அவங்க ஜெபிக்கிறதோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் கூட வந்து தோழியருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு காட்சி நடந்துச்சு. அதனால அந்த 2 பொண்ணுங்களை, ஊரில் இருந்த 2 பொண்ணுங்களை இந்த பெனடிக்தார் வீட்டில் போய் அம்மா கிட்ட பேசி கூட்டிகிட்டு வராங்க ஜெபிக்கிறதுக்கு. 3ஆவது நாள் அவங்க ஜெபிக்க கூட்டிகிட்டு வரும் பொழுது தெரியலை இன்றைக்கி காட்சி இருக்குமா இல்லைன்னு தெரியல. அதனால போய் அந்த இடத்துல செல்லும் பொழுதே அன்னை மரியாதை பார்க்குறாங்க. அப்போ கூட வந்து 2 பொண்ணுகள் சொல்கிறாங்க, ஒரு எழுத்து பேனா, அப்புறம் மொய், இந்த இங்கு, அப்புறம் பேப்பர் கொடுத்து சொன்னாங்க, அன்னை மரியாதை விருப்பம் என்னென்னு, அந்த அன்னையோட விருப்பம் என்னென்னு கேளுங்க. ஆனால் பர்னதேத்தைக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது, பேசுறதுக்கு தொடங்கலை, பார்க்க முடியுது, வேறு எதுவும் இல்லை. அதனால் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் இந்த பக்கத்தில் போய் இது கொடுக்கும் பொழுது பர்னதேத்தா கேட்குறாங்க, உன்னுடைய விருப்பம் என்ன? அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த அன்னை சொல்லுவாங்க, எழுதி தர வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய விருப்பம் என்னன்னு எழுதி தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. 15 நாட்கள் தொடர்ச்சியாக இங்கே வந்து நீ ஜெபிக்கணும். ஜெபிக்க வரும்பொழுது தனியாக வரக்கூடாது, மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வரணும். அதுதான் அன்னை மரியாதை சொன்னது. உங்களுக்கு செய்ய முடியுமான்னு கேட்கும் பொழுது எனக்கு செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே அவர்கள் தமிழில் ஒரு பேச்சு வார்த்தை அங்கே ஆரம்பிக்கிறது. ஆனால் அது நடக்கும் பொழுதும் கூட வந்தவங்களுக்கு எதுவும் பார்க்க முடியலை, பெர்னதேத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பி போகிறாங்க. வீட்டுக்கு போய் நடந்தெல்லாம் இந்த 2 பொண்ணுகள் பெர்னதேத்தா அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அம்மா அதுக்கப்புறம் கூட போகிறதுக்கு, ஜெபிக்க போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததும் அந்த ஒரு வார்த்தை அந்த நாடு முழுமையாக பரவிது. அது கேட்டு நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு, இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னாலே அது பார்க்குறதுக்கு, அங்கே வந்து ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் கூட வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒருத்தருடைய ஒரு நண்பர், ஒரு மருத்துவர், இதில் நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும் பொழுதும் கூட வராங்க. ஆனால் கூட்டிகிட்டு வராங்க, என்ன நடக்கிறது, ஆண்டவர்கள் நம்பிக்கை இருக்குதா இல்லைன்னு சோதனை செய்கிறதுக்கு வராங்க. இது ஒரு பொய் வார்த்தை, அதனால் எனக்கு இது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த மருத்துவர் கூட வராங்க. கூட வரும் பொழுது அன்னை மரியாதை அன்னைக்கும் பெர்னதேத்தாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ தான் அன்னை மரியாதை சொல்கிறாங்க, வருத்தமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாவங்களுக்கு, அவர்களுக்கு பாவிகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த பெர்னதேத்தாட அந்த ஃபேஸில் வந்த அந்த ஒரு இன்ப துன்ப அந்த ஒரு மாற்றங்களை பார்க்கும் பொழுது யார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு மருத்துவருக்கு வந்து அவர் மனம் மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஆளுகள் கூடி வரும் பொழுது அங்கே இருந்த அந்த லூர்தில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு எதிராக வராங்க. காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, பெர்னதேத்தா மக்களை ஏமாத்துகிறார், அதனால இவளை விசாரணைக்காக அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் விசாரணை செய்யும் பொழுது எல்லாத்துக்குமே தாழ்ச்சியாக பதில் சொல்கிறாங்க. என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்பிக்கை வரலை. அதனால எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இனி அந்த இடத்துல போகக்கூடாது. அவளோட அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இனி மகளை அங்கே விடக்கூடாது. ஆனால் வீட்டுக்கு போகும் பொழுது பெர்னதேத்தா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட எனக்கு காட்சி அந்த அண்ணன் சொன்னாங்க, 15 நாள் தொடர்ச்சியாக அங்கே வந்து ஜெபி, அதனால் எனக்கு போகாமல் இருக்க முடியாது. அந்த அப்பா கொடுத்த ஒரு அப்பாவோட ரிப்ளை இப்படி தான் இருந்துச்சு, வரட்டும் போய் ஜெபி. அதுதான் ஜெபத்துக்கு
ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்பா. அதனால ஜபத்துக்கு போகிறதுக்கு அங்கே போய் ஜெபிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் February 25 10 நாளுக்கு பிறகு அங்கே போய் ஜெபிக்கும் பொழுது அது காட்சியிலே அன்னமரியாள் சொல்லுவாங்க. அன்னைக்கு சொல்லுவாங்க, இந்த பக்கத்தில் ஒரு சிற்றோடு இருக்குது, ஒரு நீரோடு இருக்குது, அங்கே வந்து உன்னுடைய முகம் கழுவி உன்னையே பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிற்றோடைக்கு போகும் பொழுது அன்னமரியாள் சொல்லுவாங்க, அங்கே இல்லை, இந்த இடத்துல வா. ஆனால் அந்த இடத்துல நீரோடே இல்லை, ஒரு என்ன ஒரு நல்ல பாறையான ஒரு இடம், ஒரு கடுமையான தரை இருக்குது, அங்கே தண்ணியே இல்லை. ஆனால் அங்கே போய் செய்யணும்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்தாலும் அண்ணன் சொன்னதுனால போய் வெண்ணதை போய் போகிறாங்க. போயிட்டு தன்னிட கையால் அதுவாக அந்த மண்ணை மாற்றுறாங்க. தண்ணியே இல்லை, ஆனால் அந்த மண்ணை மாற்றும் பொழுது அதில் தண்ணி வருது, சேராக வருது. அதை எடுத்து முகத்தில் பூசுகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் மேலே சொல்கிறாங்க, சிறிது அளவில் புல் சாப்பிடு, அது செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே கூடிதான் மக்களுக்கு எல்லாருக்குமே இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தோணுவாங்க. நம்ம பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தர் போய் செலிவாரி மூஞ்சில் தேய்ச்சா எப்படி இருக்குது, ஃபேஸில் வந்தால் அதுக்கப்புறம் புல் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் நமக்கு தோணுவாங்க. அதனால அவங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க, இவன் இது ஒரு காட்சி போய் இங்கே எதுவுமே நடக்கலை. அதனால தான் எல்லாரும் அங்கிருந்து போகிறாங்க. அம்மா வந்து பெர்னதீத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் 2 பேர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதில் உட்கார்ந்துட்டு இருந்தவருடைய அது பேசிகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கை பார்க்கும்போது தண்ணி படுது. நம்மளை விட்டுட்ட. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் பார்க்கும்பொழுது மீண்டும் தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, பெர்னதீத்தா அந்த தோண்டன அந்த இடத்துலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்போ தான் அவங்க அந்த 2 பேர் தான் போய் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க இடத்துல இருந்துட்டு நீரோட வந்துட்டு இருக்கு. அதுதான் அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாக மாறினாங்க. அங்கிருந்து நிறைய பேர் அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பெர்னதீத்தாய்க்கு அன்னமரியாள் சொல்லுவாங்க, நீ போய் பங்கு ஃபாதர்கிட்ட சொல்லு, பங்கு தந்தைக்கிட்ட போய் சொல்லி இங்கே ஒரு ஆலயம் கட்ட சொல்லு. அதனால் போய் சொல்லும் பொழுது பங்கு ஃபாதருக்கு நம்பிக்கை இல்லை, இது அன்னமரியாளா இல்லை வேறு யாராவதா. அதனால் சொல்கிறாங்க, நீ போய் அந்த காய்ச்சி அந்த மாதரசுக்கிட்ட கேளு, இது யாரு. அதனால அந்த ஒரு இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அங்கே போகும்பொழுது அதில் திருப்பி பதில் சொல்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு அங்கே போய் திருப்பி வரும்பொழுது வீட்டுக்கு கேட்குறாங்க. பெர்னதீத்தா அந்த அன்னமரியாள்கிட்ட கேட்குறாங்க, பங்கு ஃபாதர் இப்படி சொன்னாங்க, அதனால் நான் என்ன செய்யணும், நீ யாருன்னு கேட்குறாங்க. மறுபடியும் அந்த சேம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு கடைசியிலே அன்னமரியாள் அது பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, நானே அமல ஒரு பவம், அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்னமரியாளை மறந்து விடுவார். இது போய் பங்கு ஃபாதர்கிட்ட சொல்லும் பொழுது பங்கு ஃபாதருக்கும் புரிய வருது, அன்னமரியாள் தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது. அதனாலே அந்த அன்னை விருப்பப்பட்டபடியே அங்கே ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு திட்டம் வராங்க. அதுக்கப்புறம் குறித்த நாளுக்கு பார்க்கும் பொழுதே அன்னைமரியாள் விருப்பத்தின்படி அங்கே ஒரு ஆலயம் வராங்க. நிறைய அந்த சிற்றோடையில் இருந்து அந்த நீரோடையிலிருந்து நிறைய தண்ணி வருது. அதிலிருந்து நிறைய பேருடைய நோய்கள் மாறுறாங்க, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இப்படி சால்வ் ஆகுறாங்க. அதனால அந்த ஒரு இடத்துல ஒரு அற்புத இடமா மாறுறாங்க. அன்னைமரியாள் சொன்னபடியே அந்த இடம் மாறிட்டு இருக்கும் பொழுது பெர்னதீத்தா அங்கே மாறுறதுக்கு விருப்பப்படலை. அங்கிருந்து மாறி ஒரு கான்வென்ட்டில் அந்த ஊரிலே இருக்கிற சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அந்த ஒரு கான்வென்ட்டில் சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனாலும் பெர்னதீத்தாய்க்கு ஒரு குறை இருந்துச்சு. சின்ன வயசுலிருந்தே ஒரு நோய் இருந்துச்சு. என்ன நோய்? டியூபர்குலோசிஸ், காச நோய். அந்த ஒரு நோய் இருந்துச்சு. அதனால அந்த நோய் எப்போவுமே வந்துட்டு இருந்தாலும் நிறைய வலியோடு தான் பெர்னதீத்தா வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நோய் இருந்ததுனால அவளை அந்த கான்வென்ட்டில் செய்கிறதுக்கு தடையாக இருந்தார். ஆனால் ஒரு வாட்டி அந்த அந்த ஆயர் அந்த ஒரு அந்த நவேரா ஒரு ஆயர் அந்த இடத்துல வரும்பொழுது ஆயர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு விருப்பு இருக்குது. அதனால் ஆயர் சொல்கிறாங்க, என்னுடைய இந்த ஒரு நோய் மாறினதுக்கு பிறகு கான்வென்ட்டில் சேரலாம். அதுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கான்வென்ட்டில் சேர்றாங்க.
கான்வென்ட்ல சேரும் பொழுதும் இந்த நோய் மறுபடியும் வருது. அது மட்டுமல்ல, இன்னொரு நோய் கூட வர்றாங்க கூடத்தில், எலும்புருக்கும் நோய். அதனால நிறைய நோய்களால் நிறைய பெட் ரெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதும் நிறைய பேர் இகழ்ந்து பேசுகிறாங்க. இவளுடைய ஒரு நோய் இவளுடைய ஒரு நடிப்பு மட்டும்தான், அல்ல நோயாளின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அல்ல ഒരു ഇതൊരു நல்லா இல்லை, சும்மா வேலை இது செய்ய மாட்டார், செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு நோய்னு சொல்லி எல்லாரும் இகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்படி எல்லாம் பேசினாலும் பெர்னதித்தாட வாழ்க்கையில் அவருக்கு யாருக்கிட்டேயும் திருப்பி எதுவும் பேசலை. அவங்களுக்கு எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுக்குறாங்க. அதுதான் பெர்னதித்தாட வாழ்க்கை. அதுக்கப்புறம் 1879 ஏப்ரல் 16ஆம் நாள் அன்னைக்கு இருந்து ஆண்டவரிடம் போகிறாங்க. இதுதான் பெர்னதித்தாட வாழ்க்கை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். பெரிய விஷயங்கள் எதுவுமே பெர்னதித்தா வாழ்க்கையில் செய்யலை. ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தார், ஏழையாக வாழ்ந்தார், அதுக்கப்புறம் ஏழையாக இறந்தார். ஆனால் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு இடம் கொடுத்து, ஜபத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தார். யாரெல்லாம் என்னெல்லாம் இகழ்ந்து பேசினாலும், யாரெல்லாம் தன்னை குற்றப்படுத்தினாலும் அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்யலை. மற்றபடி அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். கடவுள் அன்னை மரியாள் ஒரு கருவியாக அவங்களை பயன்படுத்தும் பொழுதும் அதில் ஒரு ஆணவம் அல்லனால் அதில் ஒரு மதிப்பு வாழ்க்கையில் எடுக்கலை. இவளோட இந்த பெர்னதித்தாட பெற்றோர்களை பற்றி யோசிக்கும் பொழுது ஏழையான குடும்பம், ஆனாலும் குடும்பத்தில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒன்றாக ஜெபிக்கிறதுக்கு, மக்களுக்கு ஒரு முன்மாதிரி கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்துட்டார். அதனால தான் ஜெபத்தில் அந்த மக்களுக்கு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு முன்மாதிரி அல்ல, அவங்களுக்கு வளர்ந்து வர்றதுக்கான ஒரு வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனால பெர்னதித்தாட வாழ்க்கை சொல்லித்தன ஒரு விஷயம், குடும்பத்தில் ஜெபம் இருக்கணும். ஜெபம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கொண்டு வரும். குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கொண்டு வரும். மற்ற எல்லாருக்கும் ஒன்றாக வாழ முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் தாழ்ச்சி இருக்கணும். என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கான, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கான தாழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கணும். அதனால மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு, ஆண்டவரோட சேர்ந்து இருந்து வாழ்வதற்கு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். பெர்னதித்தா எப்படி வாழ்ந்தார்? பெரிய வாழ்க்கையில் நம்மளே மாதிரி தான் வாழ்ந்தார். நம்மளே பட சின்ன வாழ்க்கை தான், பெரிய விஷயங்கள் எதுவுமே செய்யலை, ஆனாலும் புழுதி ஆயிட்டார். அதனாலே என்னெல்லாம் செஞ்சாலும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முன்மாதிரி, ஆண்டவருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்றதுக்கு, தாழ்ச்சியாக வாழ்றதுக்கு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அதுக்காக ஆண்டவரே என்னை உன்னுடைய ஒரு கருவியாக மாற்றும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கண்கள் மூடுவோம். அன்னை மரியாள் கொடுத்த அந்த காட்சி மாதிரி ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலும் நீ பேசும் பொழுது அது நீதான் பேசுவது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தரும். உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கான ஆசீர்வாதங்கள் எனக்கு தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.